ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோல மோர் எப்படி தயாரிக்கிறது தான் பார்க்க போறோம் வீட்லயே. இது பார்த்தீங்கன்னா நான் 200 எம்எல் தயிரு. இது ஒரு 4 மெம்பர்ஸ் சாப்பிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு துண்டு இஞ்சி, பச்சை மிளகாய், கடுகு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சத்தூளு. ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ட் வீட்லயே ஒரு 2 மினிட்ஸ்ல இத செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் தயிர நம்ம ஒரு பாத்திரத்துல ஊத்திட்டு, நம்ம ம பழங்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, மோர் அடிக்கிறதுக்காக நம்ம அ ஒரு மாரி மத்து மாரி இருக்கும். அதெல்லாம் இப்பலாம் நாமளும் யூஸ் பண்றது இல்ல. அதனால நம்ம ஈஸியா பார்த்தீங்கன்னா, நம்ம கையாலே நல்லா கட்டி பதம் இல்லாத நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா, மிக்ஸிலயும் இத அடிச்சு எடுத்துக்கலாம். ஆனா, அது பார்த்தீங்கன்னா, ரொம்ப தண்ணியா இருக்கும். மிக்ஸில அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, மேலலாம் தெளிக்கும். அதனால நான் கையாலே ரொம்ப சிம்பிளா செஞ்சுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா, நல்லா நம்ம உப்பு போட்டுட்டு, நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கட்டி இல்லாத நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ, எத்தன பேருக்கு நம்ம சாப்பிடணும்னு நெனைக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். இது பார்த்தீங்கன்னா, நல்லா கட்டி பதம் இல்லாத நான் கையாலே ஒரு 5 மினிட்ஸா நல்லா அடிச்சு, நல்லா கட்டி இல்லாத எடுத்துட்டேன். இதுக்கு நான் இது 3 பேருக்கு தான் செய்றேன். அதனால தண்ணி நான் அதிகம் ஆட் பண்ணல. ஒரு 200 எம்எல்க்குள்ளே தான் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இத ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒன் பை ஒன்னா எப்படி தாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா, நமக்கு கோடை காலத்துல இப்ப சம்மர்லாம் வந்துருச்சு. மார்ச் மாசம் ஆனாலும் ரொம்ப வெயில் அதிகமா இருக்கு. இது ஈஸியா நம்ம ஒரு 5 மினிட்ஸ்ல இத செஞ்சிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப இப்ப பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தீங்கன்னா, வெயிலு, மழைன்னு கலந்து இப்ப வந்துட்டு இருக்கு. அதனால உடம்புலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நமக்கு தட்பவெப்பநிலை மாறிட்டு இருக்கு. குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வயிற்று வலி அந்த மாரி பிரச்சனைலாம் இப்ப அதிகமா இருக்குது. அதுக்கு இந்த மாரி சிம்பிளா வீட்லயே குழந்தைங்களுக்கு இஞ்சிலாம் தட்டி போட்டு, இந்த மாரி மோர் செஞ்சு குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. இதுக்கு ஒரு துண்டு இஞ்ச பார்த்தீங்கன்னா, நல்லா நறுக்கி நான் நல்லா நசுக்கி எடுத்துக்கிட்டேன். இது பச்சை மிளகாய் எதுக்கு நெறைய பேர் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணுவாங்க. நான் பச்சை மிளகாய் எதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது ரத்த ஓட்டத்தை நமக்கு பச்சை மிளகாய் அதிகரிக்குது. அதனால நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேன். தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு நம்ம மோர்லயே போட்டதுனால, நம்ம இதுல போட வேண்டியதில்ல. அதிலயே நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம கலருக்காக ரொம்ப வெள்ளையா இருக்குன்றதுனால, நம்ம லைட்டா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மஞ்சத்தூளும் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆன்டிபயாட்டிக் தான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நல்லா நம்ம எண்ணெயிலே போட்டு ஒரு அ ஒரு 1 செகண்ட் கூட நம்ம வதக்க வேண்டியதில்ல. நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நமக்கு தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா, நம்ம பேச்சுலர்ஸ் கூட இத ஈஸியா செய்யலாம். டைம் இல்ல அந்த மாரி நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இத ஈஸியா பண்ணும்போது, நம்ம டைமும் சேவ் ஆகுது. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம உரம் எப்படி ஊத்துறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதையும் போய் பாருங்க. ஓகே, பை ஃபிரெண்ட்ஸ்.